எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் உங்கள் முத்துக்குமார் பேசுறேங்க. நானு check it out, it's back again. Koyamuthu Singakutti on the track again. CPE, you know me. Well, that's my name. இன்னைக்கு முக்கியமா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். என்னன்னா லேடிஸ் ஒபிசிட்டிங்க. தாய்மார்களும் சரி தங்கைமார்களும் சரி ஓவரா ஒபிசிட்டி ஆகிறதுக்கு முக்கிய காரணம் என்ன, அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேசலாங்க. முக்கிய காரணமே அவங்க சரியா சாப்பிடாதான். நீங்க யோசிக்கலாம், சார் நாங்க கரெக்டா சாப்பிட்றோம், சாப்பிட்டு தானே வெயிட் அதிகமாச்சு. அப்படி எல்லாம் இல்லைங்க. சாப்பிட்டதை டைஜஷன் ஆகலை, இல்லை அதுக்கு உண்டான கலோரிஸ் பேர்ன் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு வேலையை பண்ணலை, அதனால வெயிட் அதிகமாகிருக்கும். இன்னொரு விஷயம் இருக்குதுங்க, சரியான நேரத்துக்கு நீங்கள் சாப்பிடுறீனாலும் வெயிட் அதிகமாகும். ஆமாங்க, நீங்கள் சாப்பிடாம எம்டி ஸ்டொமக்கில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், வயிறு கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஃபேக்டாக கன்வெர்ட் ஆகிட்டு வயிறு ஒபிசிட்டி ஆகிடும். அப்போது ஃபேக்ட் அதிகமாகிடுவீங்க, வெயிட் அதிகமாகிடுவீங்க. இதோட போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட்னு சொல்லுவோம். ஒருத்தர் டெலிவரி ஆகி குழந்தை பிறந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 kg இன்க்ரீஸ் ஆகுங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க நல்லா சத்தாக இருக்கணும், அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேரண்ட்ஸும் சரி சொந்த பந்தங்களும் நிறைய கொடுத்து வருவாங்க. அப்போ நம்ம அதெல்லாம் சாப்பிடும் போது அவங்க என்ன ஆகுனா 10 கிலோ அதிகமாகிடுவாங்க. வெயிட் லாஸ் பண்ணிட்டு அந்த வெயிட் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணணும். அப்படி வெயிட் லாஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அது எகைன் அந்த வெயிட் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணிடணும். ஃபேட் திக் ஃபேக்டாக மாறிடுச்சு அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப கஷ்டம். இதில் இன்னொரு செகண்ட் பேபிக்கான ஒரு 3 years ஆஃப்டர் 3 years பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னா எகைன் மறுபடியும் ஒரு 10 kg வெயிட் கெயின் ஆகும். ஸோ இந்த மாதிரி தாங்க ஒரு டெலிவரிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறாங்க, ஒரு 3 years or 4 years கழிச்சு செகண்ட் பேபி பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த வெயிட்டை குறைக்காம செகண்ட் பேபி பிளான் பண்ணும் போதுல எகைன் வெயிட் ஆகி டபுள் வெயிட் ஆயிடுவாங்க. அதனால தான் ஒரு 2 குழந்தை இருக்கிற தாய்மார்கள் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா வெயிட் ஒரு 20 கிலோ அதிகமாக இருப்பாங்க. சரியா அவங்க ஒரு வெயிட் ஒரு 60 கிலோ இருக்கணும் அப்படின்னா 80 கிலோ மேலே இருப்பாங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் குழந்தைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் குழந்தைகளோட ஃபியூச்சர், குழந்தைகளை எஜுகேஷன் அனுப்பணும், ஸ்கூலுக்கு அனுப்புகிற ப்ராசஸில் அவங்களுக்கு கவனிக்க வேண்டியது இல்லையே, அவங்க வீட்டில் அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்களை கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ பெரியவங்க இருந்தாங்கன்னா பெரியவங்களை பார்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்கள டே டு டே ஃபுல்லாக பிஸியாகவே வச்சுக்குவாங்க. ஆனால் அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. அதனோட விளைவு என்ன ஆகும், ஒபிசிட்டி அதிகமாகிடுவாங்க. முக்கியமாக பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தானே அந்த குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். பெண்கள் இந்த மாதிரி ஒபிசிட்டியாக சிரமப்பட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இதுக்கு ஒரு வேளை என்ன பண்ணுங்க, கரெக்டான வேலையில் சாப்பிடணும், சரியான நேரத்துக்கு சாப்பிடணும், சரியானதை சாப்பிடணும். முக்கியமாக யாராவது பேபி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, உடனே குழந்தை பிறந்துருச்சு அப்படி வெயிட் லாஸ் இமீடியட்டாக பண்ணிடுங்க. வெயிட் லாஸ் டிலே பண்ணக்கூடாது. நான் இப்போ எனக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் ஒய்ஃப் குழந்தை பிறந்ததுங்க. எங்களுக்கு 6 months பேபி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அந்த வெயிட் கன்சீவாக இருக்கிறப்ப வெயிட் ஏறினாங்க பாருங்க. அந்த ஏறின வெயிட்டை வித்தின் 5 monthsலேயே 21 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிட்டோம். இயற்கையான முறையில் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம். சத்தானதாக சாப்பிட்டுட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் பண்ணிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணதோட விளைவு இப்போ மறுபடியும் எகைன் 21 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி எகைன் அவங்க ஐடியல் வெயிட் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் நீங்களும் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது, இது எப்படி ஃபாலோ பண்ணுறது, இதை எங்களோட ஹெல்த் என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, நாங்கள் என்னெல்லாம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம், எங்களுக்கு டைமிங் இல்லை, இந்த மாதிரி எனி ப்ராப்ளம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒன்றும் ஒரி பண்ணிக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நான் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். நேச்சுரல் வேலை ஹெல்த்தி வேலை வெயிட் லாஸ் பண்ணிட்டு நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் ரிமைனிங் பார்ட் ஆஃப் லைஃப் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்க முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட்டுங்க.